ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லாங் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். என்ன ரீசன்னே ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து பேபி பிறந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து அடுத்தடுத்து என்னால் வீடியோ போட முடியல. இந்த ஷார்ட்ஸ் போடையிலலாம் நிறைய பேபி ஃபுட் போடும்போது 2-3 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ இது வந்து 3rd பேபியா? எங்களால் 2 பேபியவே வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்க்க முடியல. எப்படி சிஸ்டர் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதை எப்படிங்க வார்த்தையால் சொல்கிறது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு 2 பிள்ளைங்களுமே வந்துட்டு ஸ்கூல் போகிறாங்க. இங்கே நான் வந்து தனியாக தான் இருக்கேன். ஸோ இங்கே எனக்கு பார்க்குறதுக்குமே ஆள் இல்லை, யாரையுமே நான் டிபெண்ட் பண்ணியும் இல்லை. அது பார்த்திங்கன்னா, இப்போ குழந்த பிறந்தா ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3லேருந்து 4 மாதம் பார்த்திங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக வந்து என் பையன் வந்து தூங்கவே மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா என்னால் கண்ணு முழிக்க முடியாது. காலைல ஆனால் எந்திரிச்சு என்னோடய பெரிய பிள்ளைங்க 2 பேரையுமே ஸ்கூலுக்கு அனுப்புகிற சுச்சுவேஷனாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறதுன்னு கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் பார்த்தா திருப்பி குழந்த அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கையில் வந்து பேபியும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் சமைச்சு கொடுத்துட்டு அப்பாடன்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கே போதும் போதும்னு ஆயிரும் பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா உடம்பே அப்படியே வீக்கான மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு, யாரை பார்த்தாலும் கோபத்தில் கத்துற மாதிரி, யார்கிட்டையுமே பேச பிடிக்காது, எரிஞ்செரிஞ்சு விழுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரியே நம்ம ஒரே இதை வந்து ரொட்டீனே பண்ணிடுறது, குழந்தைக்கு டைப்பர் மாற்றுறது, குழந்தை அழுகிறது, நம்மளுக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதோடு சேர்ந்து முடி கொட்டுறது, சமைக்கிற நேரத்தில் வந்து குழந்த வந்துடுறது, கரெக்டான நேரத்துக்கு ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது, என்ன எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நார்மலாக பேசுகிறது கூட அவங்களுக்கு வந்து கத்துற மாதிரி தான் இருக்கும். அப்படி தாங்க இருக்கும், டென்ஷனாக தான் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் அழுக வரும். இந்த மாதிரி பல மிக்சடு எமோஷனாக தான் எனக்கு வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கூடவே வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறனால நம்மளுடைய பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம உடம்புக்கு வந்து அடிக்கடி வந்து பசிக்கிற மாதிரியும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம கடையுமே எதுவுமே இருக்காதா, நம்மளே சமைச்சு சாப்பிட்றக்குள்ளேயும் போதும்னு ஆயிரும். ஓவர் ஸ்ட்ரெஸ் லெவல் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அதே வந்து கண்ட்ரோல் ஆயிருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரே ஆளாக வந்து குழந்தைய பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்மளை வந்து குழந்த பெற்றுக்கோன்னு சொல்கிறவங்கலாம் யாருமே வந்து குழந்தையெல்லாம் பார்த்துக்கிற மாட்டாங்க. நம்மளால் வளர்க்க முடியும்னு நினச்சாதான் நம்ம வந்து குழந்தையே பெற்றுக்கிறணும். ஏன்னா பின்னாடி வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம போய் அம்மா வீட்லேயோ மற்ற வீட்லேயோ போய் நம்ம இருந்து குழந்தைய வளர்க்கலாம்ல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிள்ளைகளை பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து நிம்மதியுமே மரியாதையுமே சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு பிள்ளைங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கும்போது யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு தான் தோணும். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது யார்? ஹஸ்பண்டு தான். அவங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்கலான்னு சொல்லி போனோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து இங்கே வந்துட்டு எனக்கே இங்கே டயர்டாக இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சில நேரம் அவங்க மொபைலு இதை மாதிரி பார்த்துக்கிட்டு, அல்லது நான் கிரிக்கெட் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பயங்கரமாக கோவம் வரும். நம்ம மட்டும் வீட்டில் இருந்துட்டு குழந்தையில பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க, எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே இது நடக்கிறது தான். குழந்தைங்கள எப்போதுமே வந்து குழந்த பெற்ற அம்மா மட்டும்தான் பார்க்கணும், அம்மாவுக்கு மட்டும்தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் பிள்ளைய பிடி, ஏன்னா அவங்களால கொஞ்ச நேரம் கூட வந்து பார்த்துக்கிற முடியாது. அழுகிறான், நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைய வந்து நம்மகிட்டயே தள்ளிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நேரத்தை பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்டாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்கிட்ட கேட்ட சிஸ்டர் இருக்காங்கட்டி தான் இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து குழந்த நடக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் தான் வேலைகள்லாம் அதிகமாகும். ஸோ தனியாளாக இருந்துட்டு குழந்தைய வந்து பார்க்குறது ரொம்ப தாங்க கஷ்டம். அதை என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியும் கண்டிப்பாக.
வேறு வழி இல்லை. என்ன பண்ணேன், நம்ம தான் வந்து நம்மளுடைய பிள்ளைய வந்து பார்த்தாகணும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதுக்கு என்ன செய்றீங்கன்னா, கொஞ்சம் ஹஸ்பண்ட்ட உட்காந்து பேசுங்க. அவங்ககிட்டயே வந்து ஹெல்ப்பு கேளுங்க. இல்லை என்னால் முடியலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முதல்லாம் வந்து நான் நினப்பேன், யார்கிட்டையுமே வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது, நானே என்னோடய வேலைகள் எல்லாமே பார்க்கணுன்னு தான் சொல்லி நினைப்பேன். ஊரில் இருக்கும்போதெல்லாம் நான் பாட்டில் வண்டி எடுத்து என்னுடைய வேலைகளை நானே பார்ப்பேன். இப்போ என்னால் முடியலை, அதனால் எங்கள் ஹஸ்பண்ட்டே நான் கேட்டுருவேன், என்னால் முடியலை, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம் வந்து அவங்களால பண்ணித்தர முடியும், சில நேரங்களில் வந்து பண்ண முடியாது, நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது உங்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க முடியலன்னா வேறு வழியே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வாய் திறந்து கேட்டுருங்க, எனக்கு ஹெல்ப்பு வேணும்னு சொல்லிட்டு. நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும். அதுவும் இந்த 2 குழந்தைங்கள்லாம் உள்ள குழந்தையும் சின்ன குழந்தைய வச்சுட்டு அடுத்து பிறந்த குழந்தையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம படிக்கையிலையும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியும் இருந்த விதமே வேறு. ஆனால் அந்த சைல்டு பர்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் ஷேப் மாதிரி நம்ம செல்ஃப் கேர் பண்ணவே முடியாது. நம்ம கண்ணாடி பார்த்தே பல நாள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது குழந்தை பிறந்ததுக்கப்புறம். இவ்வளோ மோசமாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு 3வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியுதே. தேங்க்யூ.